Hello everyone, welcome to our channel Abhiyari Creatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் ட்ரேஷிங் ஷீட்டில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் A1 சைஸில் இருக்கும். நெக் ட்ரா பண்ணுறதுக்கு ஹாஃப் ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஹாஃப் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறப்ப நடுவில் ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் நடுவில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நெக்கோட ஒரு சைடு மட்டும் டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த சைடில் நம்ம ட்ரா பண்ண டிசைன் தெரியும், அதை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு நெக்கோட அகலம் 3 இன்ச் தேவைப்படுது. உங்களுக்கு என்ன அகலம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீளம் 8 இன்ச். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் அளந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ இன்ச் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளவுஸோட நீளம் அகலம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் நெக்கில் மேலே போட் நெக் வர மாதிரியும் கீழே ஒரு ஹோல் வர மாதிரியும் டிசைன் பண்ண போகிறோம். போட் நெக் ட்ரா பண்ணுறதுக்கு மேலேருந்து 2.5 இன்ச்சும் அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போட் நெக் ஷேப் கிடைக்கிறதுக்காக ஒன் சைட் கார்னரில் மட்டும் இந்த மாதிரி வளைவாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ போட் நெக் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஷேப் கிடச்சிருக்கு. இதோட லென்த் மொத்தம் 5 இன்ச் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. மேலேருந்து நான் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் சென்ட்ரு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி கர்வாக இணைக்கணும். கீழேயும் இந்த மாதிரி மார்க் பண்ண பாயிண்ட் வரையே வளைச்சி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும் இல்லை, நிறைய பேர் இந்த மெஷர்மெண்ட் எடுக்காமலே ட்ரா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் கரெக்டாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பெனில் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிங்களோ அங்கெல்லாம் ஸ்கேல் வச்சே ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசைன் ட்ரா பண்ணுறதுக்காக இன்விடேஷன் கார்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ப்ரோ சர்க்கிள் வச்சு இல்லைன்னா காம்பஸ் வச்சு ஒரு சின்ன ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் பென்சிலை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து பென் வச்சு 3/4 ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு 2 லீவ்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 லீவ்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்டில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் ட்ரா பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பெனில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லீஃப் ஷேப்பில் சர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் மேலே இருக்க அந்த சுலீவ் டிசைனில் கட் பீடு வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைனை சுற்றி 1/4 இன்ச் வர மாதிரி எல்லா சைடும் மார்க் பண்ணி எக்ஸஸாக இருக்க கார்டெலாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கார்டை கரெக்டான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவில் இருக்க கேப் ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. நெக் சைஸ் நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருந்தோம். அதை இன்னொரு சைடு நம்ம திருப்பும் போது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதுக்கு மேலேயே நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ண இடத்துலலாம் ஸ்கேல் வச்சே ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ண ஷேப் அப்படியே கரெக்டாக தெரியும். அதுக்கு மேலேயே பொறுமையாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் ஷேப் கரெக்டாக ட்ரா பண்ணியாச்சு. நம்ம கார்டில் டிசைன் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது அந்த மாதிரி பட்டர் ஷீட்டுக்கு கீழே வச்சு அதுக்கு மேலேயே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த நெக்லைனை டச் பண்ணுற மாதிரி கார்டோட ஒரு எண்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நெக்லைனுக்கும் இந்த டிசைனுக்கும் நடுவில் உள்ள கேப்பு எல்லா இடத்துலையும் ஈவனாக கிடைக்கும். இப்போ நம்ம ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு டிசைனை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த டிசைனோட எண்டு இந்த கார்டு டச் பண்ணுற மாதிரி வச்சு கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வளைவு ஷேப் வருது இல்லையா நெக்லைன், அதுக்கு ஏற்ற மாதிரி கார்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இந்த டிசைன் வச்சு ட்ரா பண்ணுறப்ப இந்த சுழிவு டிசைன் இருக்கு இல்லையா, அதை நெக் லைனுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கார்டை பட்டர் ஷீட்டு கீழே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது எல்லா டிசைனும் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். ஆல்ரெடி இந்த டிசைனில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் இந்த டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனில் எப்படி ஆரி ஒர்க் போடுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் அந்த கார்டை வச்சு ட்ரா பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம நெக்கில் ஒன் சைடு டிசைன் ட்ரா பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பும்போது இன்னொரு சைடில் டிசைன் தெரியும், அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டிசைன் ட்ரா பண்ணும்போது சுழிவு டிசைனை உள்ளே வர மாதிரி வச்சு ட்ரா பண்ணிட்டேன். அந்த மாதிரி வரக்கூடாது, வெளியே வர மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. பொறுமையாக அந்த டிசைன் மேலே கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் நெக் டிசைனும் ட்ரா பண்ணியாச்சு. நிறைய ட்ரேசிங் மெத்தட்ஸ் இருக்குது, ஆனால் நான் கார்பன் ஷீட்டை வச்சு தான் இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ண போகிறேன். கார்பன் ஷீட்டில் அச்சு விழுக்கிற பக்கத்தை கிளாத்துக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். ஹரிசாண்டலாக கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது எனக்கு டிசைன் ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ நான் வெர்டிக்கலாக வச்சு அதுக்கு மேலே இந்த கார்பன் ஷீட்டை வச்சு பார்க்குறேன். இப்போ எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகுது. உங்களுக்கு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் டபுள் கார்பன் ஷீட்டை வச்சு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.